அப்போ நீங்க சொல்றத பார்த்தா விதி வந்து வலிமையானது, எதுவுமே அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப வீரப்பனை மாட்ட வச்சதும் அந்த விதி தானா? உறுதியாகும். வீரப்பனை ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் நச்சுப்புலி ஆப்ரேஷனில் தப்பிக்க வச்சது விதி தான். அவன் மட்டும் ஒரு 6 பேரை கூட்டிக்கிட்டு 7வது ஆள் 7 பேரா பணம் எடுக்க போகிறான்னு சொல்லி வாழங்குழி காட்டுக்கு போயிடுறான். அன்னைக்கும் தப்பிச்சிடுறான். இவர் அவன் தம்பிக்கு ஏதோ உடம்புல காயம் இருந்து அவனை சரி பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு விஜிலன்ஸ் டிஎஸ்பியை கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் சிறுமுகை காட்டில் வச்சுக்கிட்டான் 2-3 பேரோட. அப்போ அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்த ஸ்பாட்டை நெருங்கும்போது பத்திரிக்கைக்காரங்க வரான்னு சொல்லி வீரப்பன் 4-5 பேரை கூட்டிகிட்டு மேலே போயிட்டான். போலீஸ் டீம் கிட்ட போயிடுச்சு. அப்பெல்லாம் வீரப்பன் தப்பிச்சிட்டான். பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எங்க ஆபரேஷன்ல அவன் ஒரு மினிட்ல தப்பிச்சு போயிருக்காரு. அதுவும் அந்த இடத்துல விதி தான். விதி அவனை தப்பிக்க